கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 2 வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார்: உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 34 தாவீது எப்படியா சொல்லுகிறான்: அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அப்படி என்றால் தாவீது ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து வெற்றி பெற்றார்கள் என்பதை குறித்து அவன் பார்க்கும் பொழுது அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான்: அவர்கள் அவரையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தந்து நம்முடைய எல்லா இக்கட்டுகளும் நீங்களாக்கி நம்மளை விடுவித்து நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்படி, நாம் விசுவாசத்தில் இன்னும் பலப்படும்படி ஆண்டவருக்கு ஒரு காரியம் சொல்லுகிறார்: உன் தகப்பனாய் ஆபிரகாமையும் உன் பெற்ற தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தர்களே, ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவன் தனிமையாய் ஒருவனாய் இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணி அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அதெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இருந்தார் என்பதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை திரளாய் பெருக பண்ணினார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நம் பார்வைக்கு ஒன்றுமில்லாது போல் தோன்றும், நம்முடைய பார்வைக்கு எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றும். ஆனால் நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் புதிதாக மாற்றி எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தொழிலே, உங்கள் வியாபாரத்திலே, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் கர்த்தர் நம் முற்பிதாக்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணினவர் நம்முடைய நல்ல தேவனாக பிதாவாக இருக்கிறார். ஆகவே நிச்சயம் அவர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஆபிரகாமை பெருக பண்ண முடியுமானால் உங்களையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசி வழங்கி எங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர். எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.